إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومن فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஏழு வானங்களையும் பூமியையும் அதற்கு மத்தியில் உள்ளவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயாகிய அவற்றை அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீது, தாபீன்கள் மீது, தபா தாபீன்கள் மீது, நல்லதை எடுத்துச் சொல்லி அதை தொகுத்து தந்த இமாம்கள் மீது, குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாள் குழுமி இருக்கக்கூடிய ஆண் பெண் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கிறது இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாற்று கிருபையினால் இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். இந்த தருணத்தில் உங்கள் மத்தியில் நாம் பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சிரமமில்லாத மார்க்கம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல பல்வேறு மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் மக்கள் மத்தியில பரப்பப்பட்டு அதில் பலதரப்பட்ட கொள்கைகள் மக்களை அடைந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு கொள்கையில கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறார். அவரவர் விரும்பியவாறு அந்த கொள்கைகளை வகுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய மத செயல்களை, மத வழிபாடுகளை அமைத்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அது மாதிரி அல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கமாக, மனிதனுக்கு உகந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த இஸ்லாம். இது மட்டுமே மனிதனுக்கு உகந்ததாக, ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக 100% எந்த ஒரு சிரமத்தையும் வைக்காத ஒரு மார்க்கமாக அமைந்திருப்பது பார்க்க. அல்லாஹ் இந்த குர்ஆனில் அப்படிதான் சொல்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லும் போது சூரா 22:78 அத்தியாயத்துல சொல்லும் போது, இந்த மார்க்கத்துல உங்களுக்கு எந்த சிரமத்தையும் நாம் ஏற்படுத்தல. உங்களுடைய தந்தைய இப்ராஹிம் அவருடைய மார்க்கமான இந்த மார்க்கத்தில் நாம் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல துளியும் எந்த ஒரு கடினமும் கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கமானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில அமைந்திருக்கக்கூடிய இதை ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி சொல்றா, இப்ராஹிமுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். அது சிரமம் இல்லாத மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம்னா, அவரை போல தியாகத்தை எவராலும் செய்ய முடியாது, குறைத்து மதிப்பிட முடியாத அளவிலான தியாகமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருப்பது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் அல்லாஹ் சொல்றா, ஆனா அதுல எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தலன்றா. அவருடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த தியாகத்தை குறைச்சி இட போடவே முடியாது. உண்மையிலேயே எவருமே அந்த தியாகத்தை செய்ய துணிய முடியாது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பெரும் தியாகத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, எப்பா இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலன்றா. உண்மையிலேயே நாம் தற்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். இந்த மார்க்க கடமைகளை ஆற்றி வருகிறோம்.
நம்மை போன்று எவரும் எளிதாக எந்த வணக்க வழிபாடையும் செய்வது கிடையாது. இஸ்லாமியர்களை போன்று எந்த மக்களும் வணக்க வழிபாடை எளிதாக செய்யக்கூடியவர்கள் இல்லை. உலகத்தில் உள்ள எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய அந்த மத செயல்கள், மத சடங்குகள் எல்லாம் பன்மடங்கு சிரமங்களை, கடினங்களை உடையதாக இருப்பதை பார்க்க முடியும். எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பார்க்கலாம், அவ்வளவு பெரிய சிரமத்தை வைத்திருப்பாங்க. எப்படி நெருப்புல நடக்கக்கூடியதெல்லாம் செய்யக்கூடிய செயலாக பார்க்கலாம். அது என்னது? மத சடங்காக, மத செயலாக இறைவனை நாம திருப்திப்படுத்துறோம் பேர்ல செய்யக்கூடிய செயலை பார்க்கலாம், செய்யக்கூடியதை பார்க்கலாம். மண் சோர் தின்றேன்னுவாங்க, குட்டியில நடக்கிறேன்னுவாங்க, மொத்தமா உருண்டு பெறணுவாங்க தரையில. இப்படி எண்ணற்ற காரியங்களை செய்யறதை பார்க்க முடியும். இப்படி இஸ்லாம் எந்த ஒரு செயலையும் இந்த மார்க்கத்தில் வைக்கவில்லை, எந்த சிரமத்தையும் வைக்கவில்லை என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி நடந்தே நான் இந்த வணக்கத்தலத்துக்கு நான் போக போறேன், இப்படியே கால் செருப்பணியாமல் நான் இருக்க போறேன் இத்தனை நாட்கள் என்றெல்லாம் கூட வணக்க வழிபாட்டு செயல்களை அமைத்து வைத்திருக்கிறது பார்க்க முடியும். எல்லா மதங்களிலும் இதில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு மதத்தையும் நாம் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி ஒன்றை வைத்திருக்கிறானா என்று பார்த்தால் நிச்சயமாக அது போன்று எந்த ஒரு செயலையும் பார்க்க முடியாது. அன்றாடம் இறைவனை வணங்குவதை கூட மிக எளிதாக அமைத்திருக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மட்டுமே இருக்கு. ஒரு நாள்ல முழு நேரத்தை எடுத்துக்கொண்டோனா 24 மணி நேரத்துல அந்த நேரத்தோடைய சரியான இடைவெளியில என்ன செய்யறான்? வெறும் 10 நிமிஷம், 5 to 10 நிமிஷம் மட்டும் இறைவனை வணங்குவதற்காக செலவிடக்கூடிய நேரத்தை கூட அப்படித்தான் அமைத்திருக்கிறார். என்ன செய்யல? வெறும் நேரத்தை கூட இந்த இஸ்லாம் இவ்வளவு நேரம் இப்படி செய்யணும்ன்ற ஒரு சிரமத்தை வைக்கவில்லை. மாமிசத்தை உண்ணக்கூடாது, இந்த நாள்ல உண்ணக்கூடாது, இப்படி உண்ணுவதில் கூட எந்த ஒரு சிரமத்தை வைக்கவில்லை. அல்லாஹ் அனுமதித்த அனைத்தும் நீ உண்ண தகுந்ததே, உனக்கு உகந்ததே, அது அதிகப்படியான ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடியது விஞ்ஞானம் சொல்லக்கூடியது நம்ம பார்க்க முடியும். இப்படி எந்த ஒரு சிரமத்தையும் எந்த ஒரு கடினத்தையும் வைக்காத மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் சொல்றா, அவருடைய வரலாறை எடுத்துக்கொண்டோம்னா அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே அவர் மேற்கொண்ட தியாகங்கள், போராட்டங்கள் ஏராளமானது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த விஷயத்துல இந்த துல்ஹஜ் மாதம், இன்று நாம துல்காதாவுடைய இறுதி நாள்ல இருக்கிறோம். இன்றைய தினம், இன்றைய மகரிபு பெரிய எதிர்பார்த்த நிலையில நாம் இருக்கிறோம். இன்று பிறை தென்பட்டா இன்றைய மகரிபில இருந்து துல்ஹஜ் 1. இந்த ஹஜ்ஜுடைய, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை முழுவதுமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறுவது விதமாக இந்த மார்க்க செயல்களையே அல்லாஹ் என்ன பண்றார்? நீங்கள் நாம் செய்ய வேண்டிய, இந்த முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய செயல்களாக வைத்து விட்டார். இந்த மாதத்தில் இஸ்லாத்துடைய 5 தூணில் ஒன்றான இந்த ஹஜ் என்ற கடமையை இந்த துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றும்படி அமைத்து விட்டார். அந்த ஹஜ்ஜுடைய செயல்கள் முழுவதுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயலாக அமைத்துட்டார். அவர் இறைவன் அவருக்கு இட்ட கட்டளையை, தியாகத்தை மேற்கொள்வதற்காக, அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர் முனைகிறாரு, முயல்கிறார். அவர் அதற்காக எடுத்து வைத்த அடியை கூட அதான் என்ன செஞ்சிடறார்? இந்த ஹஜ்ஜில் நீங்க செய்யக்கூடிய செயலாக அமைத்து விடுகிறார். அவர் அந்த தன்னுடைய மகனை தியாகம் செய்வதற்காக தேடி சென்ற அந்த பயணத்தை ஹஜ்ஜுடைய பயணமாக வைக்கிறார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று செயல் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இந்த துல்ஹஜ் மாதத்துல இஸ்லாத்துடைய 5 தூணான
5 கடமையான ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிப்படையாக அந்த அமைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அவர் மேற்கொண்ட சிரமம் அடிப்படையாக அமைந்தது. இப்படி தள்ளாத வயதுல பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் பாராப்பிரிவுல விட்டுவிட சொல்றார். அதையும் அவர் செய்கிறார். அதன் பிறகு அவர்கள் தனியாக வாழ்கிறார்கள், இவர்கள் தனியாக வாழ்கிறார்கள். மீண்டும் ஒரு கட்டளை, அதை நிறைவேற்றுவதற்காக மறுபடியும் போறாங்க. பிள்ளையை பார்க்கக்கூடிய ஆர்வத்தை தாண்டி இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தேடலை மட்டும் உள்ளத்தை வைத்தவராக சுமந்தவராக என்ன செய்கிறார், பயணிக்கிறார். அப்படி பயணித்து அதையும் செய்ய துணிகிறார். அந்த செயலை அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய ஆதிகளுடைய ஒரு கிரியையாகவும் வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக குர்பானி என்ற சட்டத்தை அதனை கொண்டு அமைத்து விடுகிறார். அவர் செய்தார், நீ செய். அவர் தன்னுடைய மகனையே அறுத்து பலியிட துணிந்தார், நீயும் செய் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி வைத்து விட்டார். அவர் தன்னுடைய மகன் அறுத்து பலியிட்டாரா, பலியிட தயாராகிவிட்டார். உள்ளத்துல அந்த நிலை வந்து விட்டது, அந்த சிந்தனை வந்து விட்டது. பிள்ளையா இறைவனுடைய கட்டளையா, இறைவனுடைய கட்டளை தான் என்ற அந்த அடிப்படை அவருக்கு வந்து விட்டது. அதற்காக தன்னுடைய மகனையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டார். அதை எல்லாம் பொருந்துட்டான். சொல்லி போச்சு, இப்ராஹிமே என்னுடைய கட்டளை நீர் நிறைவேற்றி விட்டீர் என்றான். நான் உனக்கு கொடுத்த எல்லா கட்டளையும் நீ நிறைவேற்றி விட்டீர் அப்படின்னு. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யலாம், முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த இப்ராஹிமுடைய மார்க்கம் என்றே சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமானது இஸ்லாத்தில் இல்லாதவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, மூடர் என்றே சொல்லும். சூரத்துல் பக்ராவுடைய 33, 31, 32 வசனங்களை பார்த்தா தெரியும். அந்த வசனத்தை அல்லாஹ் கேட்கிறான், ஒமை எருகபு அம்மில்லத்து இப்ராஹிம் இல்லாமன் சஃபீ நஃப்ஸஹு. இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார், அவன் தன்னை தானே தாழ்த்திக் கொள்பவனை தவிர வேறு யாரும் இல்லை. தன்னை மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு இல்லை அப்படின்னு. இப்படி எப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறியா, நீ இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதை நீ விளக்கிக் கொள்கிறாயா, நீ எத்தையும் தெரியுமா, ஒன்றையே நீ மூடனாக்கிட்டவங்க. அப்படிப்பட்டவன் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை புறக்கணிப்பா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அறிவுபூர்வமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வைக்கிறது. அத்தகைய மார்க்கத்தை உடையவராக நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை அவர் தியாகத்தை கொண்டு அவருடைய மார்க்கம் என்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்க பெற்றவராக அதனுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். அதே போன்று நாம் நம்முடைய வாழ்விலே இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக எதனையும் தியாகம் செய்ய முற்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அத்தகைய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை வாக்கியிருக்குமாறு பிரார்த்தித்து எனக்கு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரி, முதல் உரையில சிரமம் இல்லாத மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்று ரப்பு சொல்லி இருக்கிறான் அப்படின்ற செய்தி நம்ம பார்த்தோம். அறிவுபூர்வமான மார்க்கம், இதை புறக்கணிப்பவன் தான் மூடல் என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, நாம் இந்த மார்க்கத்திலே இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே நாம் என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இரண்டாம் முறையில பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வயது முதிர்ந்த நிலையில் அந்த குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை மீது அன்பும் பாசமும் அவர் வைத்திருந்தாரு. அதை தாண்டி இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றும்படியான ஒரு சோதனை அல்லாஹ் வைத்திருந்தார். அதையும் அவர் செய்து முடித்தார். இன்று அது போன்று இந்த உலகத்தை அல்லாஹ் மிகவும் அலங்காரமாக அழகாக்கப்பட்டதாக நமக்கு இந்த உலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான்.
அல்லாஹ் பல வசனங்களை சொல்லும் போது இந்த உலகத்தை மிகவும் அழகானதாக அலங்காரம் செய்யப்பட்டதாக அலங்கரிக்கப்பட்டதாக நாம் ஆக்கியிருக்கோம். பெண் மக்கள், ஆண் மக்கள், குதிரைகள், பொற்காசுகள், இப்படி எல்லாம் வெள்ளி போன்ற அனைத்தையும் சேர்த்து வரிசைப்படுத்தி இதையெல்லாம் நிரப்பப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட உலகமாக உங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட மேலானது அல்லாஹ்விடம் இருப்பதுன்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிற அந்த வசனத்துல, அந்த அடிப்படையில இந்த உலகத்தின மேல உள்ள மோகம் பற்று நமக்கு அதிகமா இருக்கு. நாம் செய்ய வேண்டிய தியாகம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனையே உயிருக்கு நிகராக வைத்திருக்கக்கூடிய அந்த மகனை அவர் என்ன செய்தாரு? தியாகம் செய்ய துணிந்தார். அதே போன்று இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றிலே நாமும் கூட என்ன செய்யறோம்? அதிகப்படியான விஷயத்தின் மீது நம்முடைய விருப்பத்தை கொண்டவர்களா இருக்கும். அதன் காரணமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்ததிலே இரண்டாம் நிலையை காட்டுகிறது. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேடிக்கை, விளையாட்டு, வினோதங்கள், இது போன்ற விஷயங்கள் இன்னும் கூடுதலாக பொருளை சேர்ப்பது, அதில் காட்டக்கூடிய இந்த கவனம், இவையெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த விஷயத்தை நாம் நிச்சயமா களைய வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியின் மூலமாக, யா அல்லாஹ், என்னுடைய இந்த மனோ இச்சையை நான், இந்த குறிப்பிட்ட மனோ இச்சையை நான் கொண்டவனாக இருக்கிறேன், இத்தகைய தீய செயலை தொடர்ந்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், இதை நான் விட்டு விடுகிறேன் என்று அறிக்கக்கூடியவர்களாக, அதோடு அதை முடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காக நாம தியாகம் செய்ய துணியக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இத்தகைய மன உறுதி நாம் கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டிய தியாகம் இதுதான். இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றின் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனோ இச்சையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரிடமும் அந்த தீய பழக்கம் ஏதோ ஒன்று இருக்கும். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உரியதா இருக்கும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் சிலர் இருக்கலாம். இந்த பாக்கு போன்ற மாவா போன்ற விஷயங்களை உண்ணக்கூடியவர்களா முஸ்லீமா இருப்பார், ஏதோ கொள்கையில பயணிப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அனைவராலும் அறியப்பட்டவராக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த வியாபாரத்தை பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருப்பார். பணம் சம்பாதிப்பதற்காக பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய, அதனையும் செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த தீய பழக்கத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருப்பார். ஆபாசத்தை பார்க்கக்கூடியவராக இருப்பார். இப்படி புதிதாக வரக்கூடிய இந்த படங்களை எல்லாம் பார்த்து விட வேண்டும். இப்படி கூட சிலர் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது போன்ற ஏராளமான தீய பழக்கங்கள் ஒவ்வொருவிடமும் நம்மிலே அல்லாஹ்வை அறிந்தவனா இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இதை முழுவதுமாக களையக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். அத்தகைய தியாகத்தை நாம் செய்ய துணிய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தியாகம், அவருடைய உத்திரத்திலிருந்து வந்த தன்னுடைய மகனை நமக்கு அப்படி ஒன்றும் பெரிய சிரமத்தை அல்லாஹ் கொடுக்கல. நமக்கு இருக்கக்கூடிய இந்த தீய பழக்கங்கள், இந்த தீய செயல்கள், அல்லது நாம் கடைபிடிப்பதிலே இரண்டாம் நிலையை காட்டக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த பற்று, அது மேலோங்க வேண்டும். அதற்காக நாம் இந்த குர்பானி என்ற இந்த செயலை வெறும் சடங்காக செய்யாமல், இதனை நாம் உறுதிப்பட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டால், அதே போன்று நாமும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த தக்பீரோடு, அந்த முழக்கத்தோடு நாம் இந்த குர்பானியை செய்யக்கூடிய மக்களாக நாம் அத்தகைய தியாகத்தை மேற்கொண்டு நிச்சயமாக இந்த உலகத்திலே இந்த முன்மாதிரி முஸ்லிமாக எப்படி இப்ராஹிம் இருக்கிறாரோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார், அது போன்று இவருடைய மார்க்கத்தை நான் கடைபிடிக்க நானும் விரும்புகிறேன் என்று மாற்று மதத்தவரும் கவரக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தகைய மனிதராக நாம் மாற வேண்டும். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம். அது மட்டுமல்லாமல் இந்த துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் அரஃபா நோன்பை நோக்க வேண்டும். அது முந்தைய மற்றும் பிந்தைய ஆண்டுக்கான பாவங்களை மன்னிக்கக்கூடியதா இருக்கு. அந்த நோன்பையும் நாம் நோக்கக்கூடியதா இருக்கணும். அது மட்டுமல்லாமல் இந்த குர்பானியை சிரமமாக இல்லாமல் மிக எளிதாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் இன்றைய நிலையில் ஒரு 10,000 12,000 என்பது சிரமமாக இருக்காது. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய செலவினம் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு
20-30 தாண்டி போயிட்டு அத்தனை ஆயிரங்களை செலவிடுகிறோம். அதில் மாதத்தில் வருஷத்தில் ஒரு முறை ஒரு 10,000 12,000 செலவு செய்வது பெரிய கடினம். சரியான திட்டமிடுதல் இருந்தால் அதையும் தாண்டி கூடுதலான மற்ற செலவுகள், கல்வி செலவு, இந்த மருத்துவ செலவு எல்லாம் வந்துவிட்டது என்றாலும் கூட்டு குர்பானியை கொடுப்பதை கூட அல்ல நமக்கு கடினமாக வைக்கிறது. ஒரு மாட்டுடைய ஒரு பங்கின் விலை 3,200. அன்பார்ந்தவர்களே, நாம் குறைந்தபட்சம் இந்த கூட்டு குர்பானியினால் நம்முடைய பெயரை இணைத்துக் கொண்டு இந்த குர்பானிக்குரிய கூலியை நாம் பெறக்கூடியவர்களாக, இதன் மூலம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதியை எட்டாவிட்டாலும் நம்முடைய மனவீச்சைகளை முழுவதுமாக களையக்கூடிய ஒரு செயலாக இந்த குர்பானியை நாம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக ரஹ்மான் உங்களையும் என்னையும் மாற்றிக் கொள்வானாக பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.